ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர்க். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த க்யூட்டான மிக்கி மவுஸ் அண்ட் மினி மவுஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டுக்குமே பாடி ஹெட் எல்லாமே சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். மினி மவுஸ் அப்படி பண்ணும்போது நம்ம இந்த க்யூட்டான போ மட்டும் நம்ம இங்கே வச்சு ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 2 in 1 ரெண்டையுமே நீங்கள் பண்ணி க்யூட்டாக நீங்கள் உங்கள் ஹோம் டெக்கராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோடய சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்டட் வீடியோ தான். ருபிதா பர்வீன் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் மிக்கி மவுஸ் சொல்லித்தாங்க கீ செயின் மாதிரி மாடல்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். வியூவர்ஸுமே தொடர்ந்து நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓப்பன் ஷ்ரக் கேட்டிருக்காங்க, ஷ்ரக் மாடல், அப்புறமா ஃபோன் சார்ஜர் பவுச், அப்புறம் பர்ஸ் கேன் வாஷ் சீட்லேயே எப்படி பர்ஸ் பண்ணுறது, கிட்ஸோட பான்ஷோ கேப் எப்படி பண்ணுறது அப்படிலாம் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ மானிட்டைசேஷனுக்கு கொஞ்சம் நியராக போயிட்டுருக்கிறேன். வாட்சர்ஸ் கொஞ்சம் ரீச் பண்ண வேண்டியதாக இருக்கனால உடனே வீடியோஸ் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்னால் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. எக்ஸாம்பிள் ஷ்ரக், கார்டிகன் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ஒரு 2 days டைம் தேவைப்படுது எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் இந்த மார்ச் இந்த மந்த் எண்டுக்குள்ளே மானிட்டைசேஷன் நெருங்கிட்டுருக்கோம் நம்ம சேனல். ஸோ அது முடிஞ்சோன்னே கொஞ்சம் நான் போஸ்ட் பண்ணுறேன் எல்லாத்தோடதுமே கண்டிப்பாக. ஸோ ஒன்ஸ் அகெயின் சப்போர்ட் பண்ணுற என்னோடய சேனலை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து என்னை மோட்டிவேட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய சேனல் பார்த்து க்ராச்செட்டிங் என்னோடய மெயில் ஐடி இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உங்களோட க்ராச்செட் பிக்சர்ஸை அனுப்புங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, வாங்க இந்த க்யூட்டான மிக்கி மவுஸ் பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி மிக்கி மவுஸ் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, நான் இந்த கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கங்கா, சம்மர் லவ் பிளெண்ட் பார்த்தீங்கன்னா 100% காட்டன் யான். நீங்கள் 100% அக்ரலிக் யான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக அமிகுருமி டாய்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம காட்டன் யானில் பண்ணால் தான் அந்த ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகாது. நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்காக தான், ஸ்டிஃப்னஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம காட்டன் யானுக்கு போகிறது பெஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 100% காட்டன்லேயே 2 ப்ளே யான். ஓகே, 2ன்னு போட்டிருக்கு. இது நீங்கள் 6 ப்ளே 8 ப்ளே அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் காட்டன்லேயே நல்லா கிடைக்கும். ஓகேவா? ஷேட் நம்பர் இது. ஓகே, நான் வச்சுருக்கிற அளவுக்கு ஷேட் நம்பர் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வச்சுருக்கிற அளவுக்கு ஷேட் நம்பர் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பிளாக் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்கின் டோனுக்காக இது. இந்த கரெக்டாக இந்த காட்டன் யான் வாங்கின லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அனுப்புகிறேன். எல்லோ கலர், நெக்ஸ்ட் ரெட் அண்ட் ஒயிட் கலர், நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 2.5 mm. ஓகே, நீங்கள் எனி ஹூக் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிசர்ஸ், யான் நீடில், சிசர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ஸ்டிச் மார்க்கர் எல்லாம் நீங்கள் பீஸ் ஆஃப் யான் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஸ்க்கு இந்த மாதிரி கூகுளி ஐஸ் கடையில் விற்கிது. ஓகேவா? இந்த ஐஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நோஸ்க்காக இது என்னென்னா பிளாக் கலர் ஸ்டட்டு தான். உங்களுக்கு பிளாக் கலரில் எனி திங் இருந்தாலும் ஐஸ் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் வீட்டில் ஃபைன் பண்ணுறீங்களோ பிளாக் கலரில் ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி சும்மா நோஸ்க்காக தான். எதுவுமே இல்லைன்னா யான்லேயே சின்னதாக ரவுண்டாக ஒரு நோஸ் மாதிரி நம்ம வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் கீ செயினை யூஸ் பண்ணணுன்னா கீ செயின் ஹோல்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னொன்று ஒரு முக்கியமான மெட்டீரியல், இந்த மாதிரி ஃபைபர் ஃபில் ஸ்டஃபிங் வாங்கிக்கோங்க. இந்த காட்டன் இல்லைன்னா நீங்கள் எனி கிளாத் எல்லாம் வேஸ்ட்டான யான்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த யான்ஸை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் 1 மேஜிக் ரிங், மேஜிக் ரிங் செயின் 1, மேஜிக் ரிங்குள்ளே 6 times சிங்கிள் குரூஷே, 1 2 3
4 5 6 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. சர்க்கிளை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இழுத்துட்டிங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 2 3 4 5 6 இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்சர்ட் பண்ணுங்கள் 2 லூப்ஸ்குள்ளேயுமே. ஓகே, இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 1ல் வந்து 6 செயின்ஸ் இருக்கும். ரவுண்ட் 2 செயின் 1. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். பிளாக்னால உங்களுக்கு கொஞ்சம் வீடியோவில் கிளியராக தெரியாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் ஸ்டிச்லேயே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண உடனே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் வந்து நீங்கள் இது இல்லை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு பீஸ் ஆஃப் யார்னில் கிராப் பண்ணி காமிக்கிறேன். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஹூக்கு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் ஸ்டிச் மார்க்கர். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சின்னு மார்க் பண்ணிக்கிறதுக்கு. இந்த ரவுண்டில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 2 6 ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 3 4 5 6 7 8 9 10 next 11 12. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிச் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஃபேக் ஸ்டிச் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இது வந்து ஃபேக் ஸ்டிச். இது வந்து செயின் 1. நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கிற அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேயில் ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 2ஓட எண்டில் உங்களுக்கு 12 செயின்ஸ் இருக்கும். ரவுண்ட் 3 செயின் 1 ஸ்லிப் ஸ்டிச் பண்ண சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 சேம் ஸ்டிச்லேயே 2 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இதே இது நான் 1 டைம் பண்ணிட்டேன். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, அகெயின் இந்த இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. 5th டைம் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக 6th டைம் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச் வந்து ஃபேக் ஸ்டிச். நேராக ஸ்டிச் மார்க்கர் இடத்துல ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 3ஓட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா 18 செயின்ஸ் இருக்கும். ரவுண்ட் 4 செயின் 1 சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஃபஸ்ட்டு ஸ்டிச் முடிஞ்சோன்னே ஸ்டிச் மார்க்கர் வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1 2 அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, ஸோ அகெயின் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே.
ஃப்ரெண்ட்ஸ் 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் 2 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன். ரிமைனிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, லாஸ்ட் டைம் 1 டைம் சிங்கிள் crochet, 2 டைம் சிங்கிள் crochet, 1 டைம் சிங்கிள் crochet எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ ரவுண்ட் 4ஓட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட், ரவுண்ட் 4ஓட எண்டில் 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ ரவுண்ட் 5 செயின் 1, சேம் ஸ்டிச். ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் crochet. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு செயின்லேருந்து இதில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செயின் 1 சேம் ஸ்டிச்சிலே நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1 டைம் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் crochet, தேர்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet. ஓகே, ஃபஸ்ட் அப்போது 3 இதில் 1 டைம் சிங்கிள் crochet பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் இதில் நம்ம எப்போவுமே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4th ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் crochet, 1 2. அகெயின் இதை வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். செகண்ட் டைம் நான் பண்ணி காமிக்கிறேன். 1 டைம் சிங்கிள் crochet, செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet, தேர்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet, ஃபோர்த்தில் வந்து 2 டைம் சிங்கிள் crochet, 1 2. ஓகே, 1 டைம் சிங்கிள் crochet 3 ஸ்டிச்சஸில், நெக்ஸ்ட் ஃபோர்த்தில் வந்து 2. இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள், நான் எண்டில் காமிக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக 4 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 இதில் 1 டைம் சிங்கிள் crochet, 1 2 3. லாஸ்ட் செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ ரவுண்ட் 5ஓட எண்டில் நீங்கள் இப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 6 என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த யான் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். செயின் 1, ஃபஸ்ட்டு 12 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம் சிங்கிள் crochet பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் சேம் ஸ்டிச்லே. ஓகேவா? 1 டைம் சிங்கிள் crochet பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்து நீங்கள் பண்ணும்போது யானை மட்டும் எடுங்க. சிங்கிள் crochet ஃபுல்லாக முடிச்சிடாதீங்க. நம்மளோட நியூ யானை கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 செயின்ஸுக்கு வந்து நியூ யானில் 1 டைம் சிங்கிள் crochet, 1 2. ஓகேவா? ஸோ செகண்ட் டைம் வந்து நீங்கள் பண்ணும்போது இதை கிராப் பண்ணிடாதீங்க. நான் நெக்ஸ்ட்டு பிளாக் யானில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே விட்டுட்டு இந்த யானை விட்டுட்டு பிளாக் யானில் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ கிராப் பண்ணாலுமே நமக்கு இந்த வந்து 2 செயின்ஸ் வந்து தெரியுதா, நம்ம ஸ்கின் கலரில் பண்ணியிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நெக்ஸ்ட் 3 செயின்ஸுக்கு மட்டும் பிளாக் கலரில் 1 டைம் சிங்கிள் crochet. டெய்ல்ஸை வந்து நீங்கள் கூடவே சேர்த்தே ஒர்க் பண்ணுங்கள். ஒன் 2 தேர்ட் டைம் வந்து பண்ணும்போது நெக்ஸ்ட்டு கலர் யானை எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஓகே யானை எடுத்துக்கோங்க. இந்த பின்னாடி இருக்கிறதையும் சேர்த்தே ஒர்க் பண்ணிடுங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட் 2 செயின்ஸுக்கு வந்து இந்த கலரில் 1 டைம் சிங்கிள் crochet, ஃபேஸ் கலர். ஓகே, சப்டைட்டிலில் எஃப்சின்னு கொடுத்துருப்பேன்.
செகண்ட் டைம் பண்ணும்போது நம்ம பிளாக் கலர்னால் இதை விட்டுட்டு பிளாக் கலர் yarn கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளாக் கலர் yarnல வந்து லாஸ்ட்டாக இருக்கிற 11 ஸ்டிச்சஸ்க்குமே ஒன் டைம் சிங்கிள் crochet பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் கலர் yarnனையும் சேர்த்தே ஒர்க் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 லாஸ்ட் ஸ்டிச்சில் 11. இது வந்து ஃபேக் ஸ்டிச் செயின் 1 விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ரவுண்ட் 6 இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 6ஓட எண்டில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 30 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். நம்ம வந்து இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணலை, ஜஸ்ட் கலர் மட்டும் மாற்றிருக்கோம். ஓகே, இந்த குட்டியான கட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே நல்லா இழுத்துட்டு இது இருக்கட்டும் இப்போ. ஓகே, இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 7 பண்ணலாம். ரவுண்ட் 7 வந்து எப்படின்னா பிளாக் yarn தான் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எந்த yarn நம்ம பண்ணாலுமே ரவுண்டில் வந்து ரிமைனிங் yarn சேர்த்தே ஒர்க் பண்ணுங்கள். செயின் 1 ஃபஸ்ட்டு 11 செயின்ஸுக்கு வந்து ஒன் டைம் சிங்கிள் crochet. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ண சேம் செயின்லேயே 1 டைம் சிங்கிள் crochet. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க. 1 2 3 4 9 10 11. ஸோ 11 பண்ணும்போது 2 லூப்ஸ் இருக்கட்டும், ஏன்னா நம்ம அடுத்த யானை கிராப் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு இன்விசிபிளான ஒரு ஸ்டிச் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 11 டைம்ஸ் பிளாக் கலரில் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 4 செயின்ஸுக்கு வந்து இந்த கலர் தான். ஓகேவா? ஸோ பிளாக்கை பேக் சைடு வச்சுக்கோங்க. 1 2 3 4th வந்து பண்ணும்போது பண்ணும்போது 2 லூப்ஸ் மட்டும் எடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளாக் கலர் yarnல ஓகேவா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 டைம் மட்டும் சிங்கிள் crochet பிளாக் கலர் yarn. நெக்ஸ்ட் இதில் கிராப் பண்ணிக்கட்டும், பண்ணிவிட்டு 2 லூப்ஸில் விட்டுருங்க. இந்த கலர் யூஸ் பண்ணுறோம், இதை கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு டைம் மட்டும் பிளாக். நெக்ஸ்ட் 4 செயின்ஸில் வந்து ஃபேஸ் கலர் yarn 1 2 3 நெக்ஸ்ட் 4ல் வந்து லாஸ்ட்டாக 2 லூப்ஸ் மட்டும் இருக்கணும். பிளாக் கலர் yarn கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிற 10 செயின்ஸுக்கு வந்து ஒன் டைம் சிங்கிள் crochet. ஃபேஸ் கலர் yarnனையும் சேர்த்து ஒர்க் பண்ண மறந்துடாதீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet டாப்பில் இது வந்து ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டோட எண்டில் ரவுண்ட் 7ஓட எண்ட்லேயும் 30 தான் இருக்கும். இப்போ ரவுண்ட் 8 and 9 வந்து ஒரே மாதிரி தான் பண்ணணும்.
black yarn எடுத்துக்கோங்க. chain 1. next 11 stitchesக்கு வந்து 1 time single crochet. first black colorல 1 stitch marker place பண்ணிக்கோங்க. 11 stitchesக்கு 2 3 4 9 10 11 stitches. 11th இதில் வந்து இந்த மாதிரி 2 loops வச்சுக்கோங்க. இதை grab பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்டிச்சஸ்க்கு வந்து இந்த ஃபேஸ் கலர் yarn தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி சிங்கிள் crochet பண்ணிக்கோங்க. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9. இதை லீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் black கலர் yarn எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கிற 10 செயின்ஸுக்குமே black கலர் yarnல 1 time single crochet. 1 2 3 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 10 செயின்ஸுக்கு வந்து 1 time சிங்கிள் crochet பண்ணியாச்சு. டோட்டலாக இந்த ரவுண்ட் 8லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 30 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 9 ரவுண்ட் 9 அப்படியே ரவுண்ட் 8 வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். செயின் 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 11 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 time சிங்கிள் crochet. 1 2 3 11th one இதையான கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 9 இதுக்கு 1 time single crochet. 1 2 3 ஸோ 9 times பண்ணிட்டேன். black yarn grab பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட்டாக இருக்கிற 10 ஸ்டிச்சஸ்க்கு வந்து black yarnல 1 time single crochet. 1 2 3 10 ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ரவுண்ட் 9 முடிச்சிடலாம். ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 10 and 11 ஒரே மாதிரி தான் பண்ண போகிறோம். ரவுண்ட் 10 எப்படி பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான் ரவுண்ட் 11 பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செயின் 1 போட்டுக்கோங்க. செயின் 1 ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சஸில் வந்து 1 time சிங்கிள் crochet வித் black yarn ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு 1 2 3 9 10 2 லூப்ஸோடு நிப்பாட்டிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. நான் ஏன் கிராப் பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் கண்டினியூவாக இதோட ஒர்க் பண்ண விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து கொஞ்சம் தைக்கிறதுக்காக நூலை விட்டுட்டு நான் வந்து அகெயின் நியூவாக கிராப் பண்ணுறேன். நீங்கள் வந்து சேர்ந்து இது பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிராப் பண்ண வேண்டாம். டென் வரைக்கும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து 11 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஃபேஸ் கலரில் 1 time சிங்கிள் crochet பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து 2 யானையுமே பேக் சைடில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 1 2
3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, 11th வந்து ஃபுல்லாக முடிக்காதீங்க. நான் நம்ம லாஸ்ட்டாக பிளாக் கலர் யானில் பண்ண போகிறோம். ஸோ 11th வந்து கிராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிளாக் கலர் யான் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது ரவுண்ட் 10. ஓகே, பிளாக் கலர் யானில் லாஸ்ட் 9 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிடுங்க. ஃபேஸ் கலர் யானையும் சேர்த்தே ஒர்க் பண்ணிடுங்க. 7 8 9 முடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்துருங்க. ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 10 முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 11 ரவுண்ட் 10 எப்படி பண்ணோமோ அதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செயின் 1 போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் 10 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. அப்படியே நீங்கள் ரவுண்ட் 10 ரிப்பீட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 11 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஃபேஸ் கலர் யான் 1 2 3 லாஸ்ட்டாக இருக்கிற 9 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, ரவுண்ட் 11 பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, 9 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 9 செயின்ஸுக்கு ஒன் டைம் சிங்கிள் குரோஷே முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரவுண்ட் 11 வரைக்கும் முடிச்சிருக்கோம் மிக்கி மவுஸில். நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து டிக்ரீஸ் ரவுண்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? டிக்ரீஸ் ரவுண்ட் வந்து எப்படி பண்ண போகிறோன்னா, நான் ஒரே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து கரெக்டாக இந்த ஃபேஸ் கலர் வரும்போது கலர் மட்டும் இப்போ மாற்றணும்ல, அதே மாதிரி மாற்றணும். ஓகேவா? இப்போ நம்ம பண்ணுறது ரவுண்ட் 12 செயின் 1 டைம் சிங்கிள் குரோஷே. சேம் ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸில் வந்து அகெயின் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. செகண்ட் ஸ்டிச்லேயும் தேர்ட் ஸ்டிச்லேயும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் அப்போது ஃப்ரண்ட் லூப் எடுத்துக்கோங்க. அடுத்து இதோட ஃப்ரண்ட் லூப் எடுத்துக்கோங்க. ஓகே, யானை கிராப் பண்ணிக்கோங்க. சிங்கிள் குரோஷே. இதுதான் டிக்ரீஸ். ஓகேவா? ஸோ இது மாதிரி 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் 1 டைம் பண்ணியிருக்கேன். இப்போ 5 டைம்ஸ் பண்ணணும். கலர் இங்கே வரும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 1 டைம் சிங்கிள் குரோஷே, 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் தேர்ட் டைம் சிங்கிள் குரோஷே. இப்போ நான் டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுத்துக்கிறேன். 1, அடுத்ததில் ஃப்ரண்ட் லூப். ஓகே, இப்போ எடுத்துட்டிங்களா? இப்போ 2 லூப்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு கலர் வந்து அடுத்து வந்துருச்சு. இதை கிராப் பண்ணிவிட்டு டிக்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ அகெயின் தேர்ட் டைம் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3 டிக்ரீஸ். ஸோ ஃப்ரண்ட் லூப், அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் லூப், யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு சிங்கிள் குரோஷே. 3 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். 4th டைம் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, யான் கலரை மாற்ற போகிறோம்.
4th டைம் முடிச்சாச்சு. 5th டைம் டிக்ரீஸ். 3 front loop, decrease, last time decrease, 1 6th time, last 2 loops எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம ரவுண்டு 12 முடிச்சிருக்கோம். ரவுண்ட் 12ஓட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 13 செயின் 1, ஃபஸ்ட்டு சேம் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, அடுத்ததில் டிக்ரீஸ், நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே 6 டைம்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த செயினில் டிக்ரீஸ், நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, இங்கே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கலர் யானை இழுங்க. நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, டிக்ரீஸ், next decrease, next 1 time single crochet, again 4th time 1 time single crochet, decrease, okay, இந்த 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணும்போது கலரை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, இன்னும் 1 more time 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, decrease, last chainல 1 time single crochet, first chain, இந்த chain வந்து fake stitch, இது chain 1, so slip stitch. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கின் யானை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, ரவுண்ட் 13 முடிச்சாச்சு. ரவுண்ட் 13ஓட எண்டில் 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 14 வந்து வெறும் பிளாக் யான் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். செயின் 1, சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 14 ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸோ ரவுண்ட் 13ஓட எண்டில் 18 ஸ்டிச்சஸ் இருந்துச்சு. ரவுண்ட் 14ஓட ஸ்டிச்சஸ்லேயும் 18 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 16 17 18. ஓகே, ரவுண்ட் 14 முடிச்சாச்சு. இப்போ ஹூக்கை எடுத்துகிட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்டு 14ஓட எண்ட்லேயும் உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 15 பண்ண போகிறோம். செயின் 1, ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸில் மட்டும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸில் மட்டும் 1 2
3 4 5 6th வந்து ஃபுல்லாக முடிக்காதீங்க, இப்படி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் யான். ஓகே, இப்போ நம்ம ஒயிட் கலர் யானில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் என்ன பண்ண போகிறோன்னா டபுள் குரோஷே 4 டைம்ஸ் டுகெதர் பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 லூப்ஸ், ஸ்டாப், அகெயின் யான் ஓவர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் 2 லூப்ஸ் 2 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். 2 டைம்ஸ் பண்ணால் 3 லூப்ஸ் இருக்கும். இன்னும் 2 மோர் டைம்ஸ் பண்ண போகிறோம். டபுள் குரோஷே மாதிரியே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் எடுங்க. 3 டைம்ஸ் பண்ணியிருக்கிறோம். 4 லூப்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக டபுள் குரோஷே மாதிரி யான் ஓவர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப்ஸ். ஓகேவா? இப்போ மொத்தம் உங்களுக்கு ஹூக்கில் 1 2 3 4 5 லூப்ஸ் இருக்கணும். ஒயிட் யான் அப்படியே விட்டுருங்க. பிளாக் யானில் வந்து இந்த 5 லூப்ஸையுமே எடுத்துருங்க. ஓகே, எடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து 5 ஸ்டிச்சஸ்க்கு ஜஸ்ட் 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5th டைம் அன்ஃபினிஷ்டாக விட்டுருங்க. ஒயிட் யானை கிராப் பண்ணிக்கோங்க. அனதர் ஹேண்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பண்ணோம்ல அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா yarn over double crochet 4 together. Okay, 1 2 3 4 together மட்டும் பண்ணுங்க. ஒயிட் யானை விட்டுருங்க. பிளாக் யானில் yarn over பண்ணுங்க. பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற 5 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே. ஓகே, ஓகே, இப்போ வந்து நம்ம ரவுண்ட் 15 முடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் 16 பண்ண போகிறோம். ஒயிட் யானை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரவுண்ட் 16ல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளாக் யான் வச்சு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, நம்ம வந்து ரெட் கலர் யான் வச்சு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? பிளாக் யானை எடுத்துருங்க. ரவுண்ட் 15 முடித்தோன்னே ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். பிளாக் கலர் யான் விட்டுருங்க. ரெட் கலர் யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம ரெட் கலர் யானில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ரவுண்ட் 16 செயின் 1 ஃபஸ்ட். ஓகேவா? செயின் 1 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ண சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நமக்கு டோட்டலாக 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா? பிளாக் யானை கட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 16 முடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் 17 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. செயின் 1 ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1 2
3 4 5 6th வந்து நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் யானை எடுத்துக்கலாம். லெக் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம ஹேண்ட் பண்ணோம்ல அதே மாதிரி தான். ஓகே, யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லோ கலர் யானை எடுத்துக்கோங்க. yarn over பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 4 times double crochet together. 1 2 3 4. ஓகேவா? 4 times டபுள் க்ரூஷே டுகெதர்னால் நமக்கு வந்து 5 லூப்ஸ் இருக்கும். எல்லோ யானை அப்படியே வச்சுட்டு ரெட் யானை வந்து கிராப் பண்ணி யான் ஓவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எல்லோ யானை விட்டுருங்க. ரெட் யானில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். எல்லோ யானையும் சேர்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் 5 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ரெட் கலர் யான் தான் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3 4 5 வந்து இப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அகெயின் எல்லோ கலர் யான் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லெக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லெக்குக்கு வந்து 4 டைம்ஸ் டபுள் க்ரூஷே டுகெதர். 1 2 3 4. ஸோ 4 டைம்ஸ் சொல்லும் போது 5 லூப்ஸ் இருக்கும். எல்லோ யானை விட்டுருங்க. ரெட் யானில் ஒர்க் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற 5 செயின்ஸுக்கு வந்து 1 டைம் மட்டும் சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 4 5. லாஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் நம்மளோட மிக்கி மவுஸ் முடிச்சிருக்கிறோம். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரவுண்ட் 17 முடிக்க போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு செயினில் மட்டும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எல்லோ யானை வந்து கட் பண்ணிக்கலாம். உள்ளேயே வந்து இப்படி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்டஃபிங் கொஞ்சம் முடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரவுண்ட் 18 பண்ண போகிறோம். இன்னும் 2 ரவுண்ட்ஸ் தான் இருக்கும். ரவுண்ட் 18 செயின் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே சேம் ஸ்டிச்சில் ரெட் யான் மட்டும்தான் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் டிக்ரீஸ் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டிச்சில் டிக்ரீஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதை 6 டைம்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். நான் 1 டைம் பண்ணியிருக்கிறேன். Second time decrease. Third time 1 time single crochet. Next 2 இதில் next வந்து 1 time decrease. Third time பண்ணுறேன். Fourth time 1 time single crochet பண்ணியாச்சு. 1 time மட்டும் decrease.
fifth time, one time single crochet, next one time decrease, last time one time single crochet, last 2 loops, decrease. ஓகே, இன்சர்ட் இது பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இந்த ரவுண்டோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 19 லாஸ்ட் ரவுண்ட் செயின் 1, ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸே டிக்ரீஸ் தான். ஓகே, ஃபஸ்ட் 2 இது 6 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம், லாஸ்ட்டாக 6th டைம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நல்லா யான் டெயில் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹைட் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ நம்ம மிக்கி மவுஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாடி வந்து முடிஞ்சிருச்சு, ஹெட் அண்ட் பாடி. ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்ததுலேருந்து ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இப்படி 1 முடிச்சிருக்கேன், 2, 3, 4, 5, 6 பண்ணிட்டு இப்படி இழுத்திங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து பாட்டம் பார்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் சென்ட்ரலில் இன்சர்ட் பண்ணி பேக் சைடில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிக்கி மவுஸோட 2 இயர்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இயர்ஸுக்கு வந்து மேஜிக் சர்க்கிள், மேஜிக் சர்க்கிள்குள்ளே செயின் 1 போட்டுக்கோங்க. 6 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே, 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, ஃபஸ்ட்டு சிங்கிள் குரூஷேல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 more ரவுண்ட் மட்டும் பண்ணணும். செயின் 1 போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே, 1, 2, 6 சிங்கிள் குரூஷேலையுமே 2 டைம்ஸ். ஓகேவா, 3, 4, செகண்ட் டைம் பண்ணியிருக்கிறேன், தேர்ட் டைம், 5, 6, ஃபோர்த் டைம், 7, 8, fifth time, 9, 10, last 6th time, 11, 12. ஓகே, ஃபஸ்ட்டு சிங்கிள் குரூஷேல ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ் 2 இயர்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. டெய்ல் எண்டை நல்லா இழுத்துக்கோங்க. நல்லா லாங் டெய்ல் விட்டு கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து இயர் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இயர்ஸை வந்து ரவுண்ட் 4ல் தைச்சிடலாம். 1, 2, 3, 4.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான மிக்கி மவுஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஐஸ் மட்டும் வச்சிடலாம். உங்கள்கிட்ட இந்த கூகுளி ஐஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து அப்படியே வந்து ஃபெவிக்விக் வச்சு போட்டு ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சேஃப்டி ஐஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 6mm சேஃப்டி ஐஸ்ன்னு நினைக்கிறேன். நான் அதோட அமேசான் லிங்க் கிடச்சிச்சின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 10th ரவுண்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும். அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் கேப்பில் இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து இந்த சின்னதாக நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை வந்து நோஸ் மாதிரி இருக்கிறதுக்கு வச்சுருங்க சென்டராக. அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான க்யூட்டான மிக்கி மவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து மினி மவுஸ் வந்து வேணும்னா நம்ம வந்து இங்கே ஒரு போ பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். க்யூட்டான போ பண்ணுறதுக்கு அதே 100% காட்டன் யான் பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. ஓகே, மேஜிக் ரிங், செயின் 3 1 2 3 2 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரூஷே பண்ணணும். ட்ரிபிள் க்ரூஷேக்கு 2 yarn over 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. first 2 loops, next 2 loops, last 2 loops, again 1 time triple crochet, 2 loops, second 2 loops, last 2 loops. Okay, chain 3 1 2 3 circle குள்ளேயே slip stitch. ஓகே, போட ஒரு சைடு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. சேம் இது வந்து நம்ம ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணிட்டா போ முடிஞ்சிரும். செயின் 3 1 2 3 2 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரூஷே இந்த ரிங்கில். ஒன் டூ லாஸ்ட்டாக செயின் 3 1 2 3 ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ டெய்லை வந்து நல்லா பிடிச்சி இழுத்துக்கோங்க. யானை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்யூட்டான போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து மினி மவுஸ் வந்து ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.